ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. ஏகதந்தர் என்பும் பிறர்க்குரியர். அடுத்தாற்போல் ஏகதந்தர் சமூக சைக தந்தச்ச. இரண்டாவது பேர் ஏகதந்தர். அப்படியென்றால் ஒரே தந்தமுடையவர் என்று அர்த்தம். ஒற்றை கொம்பன். பொதுவாக ஆண் யானைக்கு 2 கொம்பு இருக்கும், பெண் யானைக்கு கொம்பே கிடையாது. இவருக்கு ஒரே கொம்பு. முதலில் இவருக்கும் 2 கொம்பு இருந்து அப்புறம் வலது பக்கம் இருப்பதை இவரே ஒடித்து கொண்டு விட்டார். அதை விக்கிரகங்களில் வலது பக்க கீழ் கையில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் ஒடித்து கொண்டார்? புராண ரீதியில் 2 கதை சொல்கிறார்கள். வியாசர் பாரதம் சொல்கிற போது அதை உடனே விக்னேஸ்வரர் அவசரமாக ஹிமாச்சல பாறைகளில் எழுத வேண்டியிருந்ததென்றும், அப்போது எழுத்தாணிக்காக தேடிக்கொண்டு ஓடாமல் தந்தங்களில் ஒன்றையே முறித்து அதனால் எழுதினார் என்றும் ஒரு கதை. அறிவு வளர்ச்சிக்காக தம்முடைய பகு அழகான அங்கத்தை யானையின் அங்கங்களுக்குள்ளேயே இறந்தாலும் 1000 பொன் என்று ரொம்பவும் மதிப்புள்ளதாயிருப்பதை உயிரோடு இருக்கும் போதே தியாகம் செய்த உத்தம குணத்தை காட்டும் கதை. இன்னொரு கதை, மற்ற எந்த அஸ்திரத்தாலும் வதம் பண்ண முடியாத கஜமுகாசுரனை தம்முடைய ஒரு தந்தத்தையே முறித்து ஆயுதமாக்கி பிரயோகித்து வதம் பண்ணினார் என்பது. லோக ரக்ஷணத்துக்காக என்பும் உரியர் பிறர்க்கு என்று காட்டிய கதை. சாதாரணமாக அந்த குரலுக்கு ததீசியைத்தான் திருஷ்டாந்தம் காட்டுவார்கள். தந்தமும் யானையின் எலும்புதான். அதனால் பிள்ளையாரும் என்பும் பிறர்க்கு உரியரான அன்புடையார்தான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.